பத்மா, நீ மாறிட்டன்னு நினைச்சேன். இல்ல, நீ மாறல. இல்லங்க, இல்ல வினோத், நான் அப்படியே தான் இருக்க. தயவு செஞ்சு இனிமையாவது நீ உன்னை மாத்திக்க. இனிமே இந்த மாதிரி கேவலமான கேள்வி ஏதாவது உன் மனசுக்குள்ள வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை நேரடியா என்கிட்டே கேளு. நான் பதில் சொல்றேன். அதை விட்டுட்ட அந்த பிஞ்சு மனசுல நஞ்ச கலக்காத. நஞ்சு நஞ்சுனா விஷம் இல்ல. அத நான் சாப்பாட்டுல கலந்து உன்னை சாக்கடிச்சா என்ன? சூப்பர் ஐடியா. நான் ஒருத்தி வந்த வழிய பார்க்காம துளசி குளிச்சாலா சிரிச்சாலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட வேண்டியதுதான். டேய், இப்ப என்னடா பண்ண போற? துளசிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணுங்கிறதுக்காக அவளை ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போறியா? துளசி குணமாயி பழையபடி மாறணும்னா அதான் ஒரே மருந்துன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால துளசி வாழ்ந்த அவங்க அம்மா வீடு, இருந்த வக்கீல் வீடு, நடுவில் நம்ம ஹோம், எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போக தான் போறேன். ஏங்க அப்படி பாக்குற? சரி, அவ உன் வாழ்க்கையில வந்தா நீயும் உன் பழக்கத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு சுத்தமா மாறின. நானும் சந்தோஷப்பட்டேன். இப்போ அவளால பைத்தியக்காரனா நிக்கிற. அத நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியல. பிரசன்னா, நான் சொல்றது கேளு. துளசி மாதிரி இந்த நாட்டுல நிறைய பேர் பல பல கஷ்டங்கள்ல இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நம்மளால தூக்கி சுமக்க முடியாது. அதனால உனக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் வேண்டாம். துளசியை என் கூட அனுப்பு. நான் அவளை பத்திரமா அவங்க அம்மா வீட்டுல விட்டுடுறேன். இல்லக்கா, துளசி என் கூட தான் இருக்கணும். கூட வச்சுக்கிட்டு சீமந்தம் புள்ள பரப்பு எல்லாத்தையும் பார்க்க போறியா? ஒரு பச்சை குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். நான் புரிஞ்சிக்கவே மாட்டேன். அடம் பிடிச்சா எப்படி? நான் சொன்னதுதான்க்கா. துளசிக்கு நினைவு திரும்புற வரைக்கும் துளசி என் கூட தான் இருக்கணும். நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் அவளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு. ஏன் நிறுத்திட்ட? சொல்லு. சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு அவ கழுத்துல கட்டின தாலிய அவுத்து கொண்டு வந்துருவியா? சொல்லுடா. துளசியை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு பிரிஞ்சு வந்துருவியா? வேற வழி. பிரிஞ்சு வந்துதான் ஆகணும். துளசிய காதலிச்சது வேணா நானா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவள் அம்மாவா நிறுத்தி இருக்கிறது வேற யாரும். நியாயமா பார்த்த துளசி அவனுக்கு தானே சொந்தம். துளசி ஒரு பொக்கிஷன்கா. அவன் என் கூட இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் சந்தோஷமா இருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா அது நடக்காது போல இருக்கு. ஆனா ஒண்ணுக்கா, துளசி ரொம்ப நல்லவ. நிச்சயமா ஒரு நல்ல மனுஷனுக்கு தான் இந்த குழந்தைய அவ சுமந்திருப்பா. நீ பழச அவன் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தா நீ கட்டின தாலி அவளுக்கு மறந்து போகும். உனக்கு அவளுக்கும் எந்த உறவோ உரிமையோ இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நீ யாரோ அவ யாரோன்னு தனித்தனியா பிரிஞ்சுதான் போகணும். பிரசன்னா, நான் சொல்றது கேளு. அவளுக்கு நினைவு வரும்போது வரட்டும். நீ ஒண்ணும் ஒவ்வொரு இடமா தூக்கி சுமந்துகிட்டு தெரிய வேண்டாம். அதுக்குள்ள அவ ஒருவேளை குழந்தை பெத்துக்கிட்டானா நானே கூட இருந்து பாத்துக்கிறேன். இல்லக்கா, துளசிக்கு சீக்கிரமா அவ பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். அதுக்கு அவ வாழ்ந்த இடத்துக்குலாம் அவளை கூட்டிட்டு போய் தான் ஆகணும். அதை நான் செய்யத்தான் போறேன். ஆனா அது வரைக்கும் மாமாக்கு துளசி கர்ப்பமானது தெரியும். எவ்வளவு நாள் மறைப்ப? இன்னும் கொஞ்ச நாள் போனா அவளோட வயிறை அவளை காட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அவர் கணக்கு வச்சுட்டு கேட்பாரு,
இந்த குழந்தை எப்படி இவ்வளவு சீக்கிரம் உருவாச்சுன்னு நீ என்ன பதில் சொல்லுவ? அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா உன் துளசி ஒரு நிமிஷம் கூட உன் கூட இருக்க மாட்டா. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு தெரிஞ்சா அவர் ஏன் கூடவே இருக்க மாட்டாரு. பட்டு துணி மேல நெருப்பு துண்டை எடுத்து வச்சிருக்க. அது ரொம்ப நாளைக்கு புகஞ்சுக்கிட்டு இருக்காது, ஒரு நாளைக்கு பொசுக்குன்னு பத்திக்கும். பிரசன்னா, நான் சொல்றத கேளு. சேர்த்துருவேங்க்கா. மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி துளசியை சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்துருவேன். துளசி கூட இருந்தா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனாலும் துளசி கௌரவமா வாழணும்க்கா. இப்போதைக்கு அதுதான் முக்கியம். அதுக்கு அவ சேர வேண்டிய இடத்துல சேரணும். நிச்சயமா சொல்றேன், துளசி ஒரு கௌரவமான இடத்துல நான் சேர்த்துருவேன். நம்புங்க. ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் துளசி, பவர்ட் பை பஞ்சாராஸ் ஃபேர்னஸ் ஜெல். இடைவேளைக்கு பிறகு சினிமா ஐடியாவை சினிமாவோட நிறுத்திக்கணும். நாம 2 பேரும் இப்படியே உட்காந்து விடிய விடிய பேசிட்டு இருக்கலாம். ராமாமாவை காதலிக்கிற, மேகிய மிரட்டுற, வீட்ல இருக்கிற எல்லாரையும் சரி கட்டுற, எல்லாத்தையும் நான் தான் பண்றேன். இன்னும் வரலையா? அவங்க வரும்போது வருவாங்க. நீங்க எதுக்கு இப்படி குறுக்கே நெடுக்கே நடந்துட்டு இருக்கீங்க? என்னடி, என்ன பேச்சு புரியாம பேசிட்டு இருக்க? பொண்ணு மாப்பிளையும் கல்யாணம் ஆகி முத இப்பதான் வரப்போறாங்க. அவங்கள முன்னால இருந்து வரவேற்கண்டாமா? அதுதான மரியாதை. நீங்க ரொம்ப ஆசையை வளர்த்துக்காதீங்க. மாப்பிளைக்கு தான் நம்ம யாரு என்னன்னு தெரியும். துளசிக்கு தான் எதுவுமே தெரியலையேங்க. இது அவ வாழ்ந்த வீடாவோ வளர்ந்த வீடாவோ. என்னடா, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டியா? நல்ல காஸ்ட்லியா வாங்கினியா? நான் சொன்ன மாதிரி வாங்கினியா? வாங்கிட்டேன்ப்பா. மொத்தம் 8000 ரூபாய் ஆச்சு. இவ்வளவுதானா? 8000 வாங்கிட்டு வந்திருக்கான். ரொம்ப நல்லதான் பார்த்து வாங்கிருப்பா. நீங்க சும்மா இருங்க. வந்துட்டாங்க. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. போய் ஆர்த்தி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. சீக்கிரமா வா. நீங்க போங்கப்பா. வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 வாங்க. நீங்க 2 பேரும் வர்றீங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு கையும் உடல காலும் உடல. வாமா துளசி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வைதேகி, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வாமா துளசி. பத்த வீடா. வாங்க மாப்பிள்ள. சீக்கிரம்டா. உள்ள போங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வாமா துளசி, உள்ள வா. வாங்க, உட்காருங்க. உட்காருமா. என்னம்மா, என்ன அப்படி பாக்குற? இல்ல, இது உங்க சொந்த வீடா? நான் பழசெல்லாம் மறந்து போயிட்டேன்ல. நாங்க கார்ல வரும்போது இவர் சொன்னாரு, நீ வளர்ந்த வீட்டுக்கு தான் இப்ப போறோன்னு. அதான் கேட்டேன். இது உங்க சொந்த வீடா? இல்லம்மா, இது வாடகை வீடு தான். ஓஹோ. உட்காருமா. எல்லாத்தையும் மறந்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இந்த அப்பாவை ஒரு ரேடியா மறந்துட்டியம்மா. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ இப்படி பூத்து குலுங்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டியேம்மா.
என்ன அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. துளசி அவள் பழகின இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனா பழசெல்லாம் ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னார். அதான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் துளசி, கொஞ்சம் நல்லா பாரு. உனக்கு இந்த வீடு ஞாபகத்துக்கே வரலையா? இல்லைங்க, எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. இந்த வீடு எனக்கு புதுசா தான் இருக்கு. அத்தை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்களும் கூடவே போங்க. போய் அவகிட்ட பழசெல்லாம் பேசி அவளுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு பாருங்க. என்ன துளசி அப்படி பாக்குற? இதாம நம்ம வீட்டு பூஜை ரூம். இங்க உட்காந்துதான் தினமும் உங்க அப்பா கூட சேர்ந்து நீ பூஜை பண்ணுவ. துளசி, இதான் உன் பெட்ரூம். உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை தாமரை செல்வா மாமா ஷர்ட்டை போட்டுட்டான்னு நீ கூட கோவப்பட்டு அவளை அடிச்சியே? ஞாபகம் வரல? துளசி, இவன் உன் தம்பி. இவனு உனக்கு ரொம்ப பிடிக்குமே. இவனை கூடவா ஞாபகம் இல்ல? அக்கா, உன் பேர் என்ன? முகுந்தன். நல்ல பேரு. ஆனா எனக்கு இது எதுவுமே ஞாபகத்துல இல்லைங்க. தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ள, துளசிக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல மாப்பிள்ள. வரும் அத்தை. இன்னைக்கே வந்துடணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்ச நாள் ஆகலாம். நாம் அவசரப்படக்கூடாது, பொறுமையாக தான் இருக்கணும். இங்கேன்னு மட்டும் இல்லை, துளசி நான் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போக தான் போகிறேன். உங்கள் வீடு, செல்வா வீடு, அவள் படித்த காலேஜ், கல்யாணம் நின்று போன அந்த மண்டபம், இப்படி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் துளசிக்கு பழசு ஏதாச்சும் ஞாபகம் வருதா இல்லையான்னு பார்க்க தான் போகிறேன். வரும் அத்தை. துளசிக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படியாச்சும் அவள் பழைய வாழ்க்கையை அவளுக்கு ஞாபகத்துக்கு வர வைப்பேன். அடடே, வாங்க செல்வா, வாங்க.
எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ஆச்சரியமா இருக்கு இந்த பக்கம்? சும்மா தான் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். சரி, இல்லை ஒரு முக்கியமான விஷயம். உட்காந்து பேசலாமே. இல்லை பரவாயில்ல, அது ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதான் விஷயம் பற்றி? துளசிக்கும் பிரசன்னாக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றி தானே? நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது நாம நினைச்ச ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்க. அதை பற்றி தானே பேச வந்திருக்கீங்க? என்னங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் சொல்லிட்டு போட நினைச்சா நீங்க எல்லா விஷயத்தையும் போட்டு போட்டு வைக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், வேற யாரும் இல்ல, பிரசன்னா தான் சொன்னாரு. ஹாஸ்பிட்டல்ல வச்சு சொன்னாரு. துளசி என்ன பார்க்கறதுக்காக வந்தா, என்னோட பேசினா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் முடிஞ்சு கார்ல வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டு துளசிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு அழகான கதை சொன்னார். கதையா வினோத்? கதை இல்லைங்க, நிஜம். எது நிஜம்? இப்போ பிரசன்னா சொன்னது எல்லாமே நிஜங்க. நான் என் கண்ணால பார்த்தேங்க. அவங்க வீட்டுக்கு போனேன். துளசிக்கு நாங்க யார் என்ன எதுவுமே தெரியல. எல்லாத்தையும் ஏதோ புதுசா பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. என்ன தெரிஞ்சது? இல்ல, அது 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு வந்த சந்தேகம் தான் எனக்கும் வந்துச்சு. ஆனா விருந்துக்கு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எல்லா சந்தேகமும் போயிடுச்சு. எப்படி திடீர்னு போச்சு? எப்படின்னா இது இல்லைங்க, அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு அந்யோன்யமா இருந்தாங்க. அது எப்படி சொல்றது, இன்ஃபேக்ட் இன்னும் 2 பேரும் ஒரு 4-5 வருஷம் லவ் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இன்டிமேசி ஒரு அந்த மாதிரி இருந்தாங்க. சோ பிரசன்னா கூட சகஜமா சந்தோஷமா இயல்பா இருந்த துளசிக்கு உங்களெல்லாம் யாருன்னே தெரியல. ஆமா, உங்கள ஒருத்தரை கூட துளசிக்கு அடையாளம் தெரியல. யாருமே தெரியல. நீங்களா வலிய போய் துளசி கிட்ட பேசியும் பழைய ஞாபகங்கள் எதுவுமே உங்களுக்கு வரல. யாருமே அவளுக்கு தெரியலங்க. நான் யாரும் தெரியல, எங்க அப்பா அம்மா யாரும் தெரியல, ஏன் அவங்க அப்பா அம்மா யாருன்னு கூட அவளுக்கு தெரியல. செல்வா, என்ன செல்வா இது? என்னமோ நடந்திருக்கு செல்வா, என்னமோ தப்பு நடந்திருக்கு. இங்க பாருங்க, ஒரு ஆர்டினரி மேனா இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. பட் ஒரு அட்வொகேட்டா சந்தேக கண்ணோட நான் பார்க்கும்போது எனக்கு இதுல பல விஷயங்கள் உறுத்துது. எப்படிங்க இது? எப்படிங்க செத்தாலும் சாவேனே தவிர்த்து அவன் நிழல்ல கூட நிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு பொண்ணு எப்படி டக்குன்னு மனசு மாதிரி போய் அவன் கையால தாலி வாங்கிப்பா? பாருங்க, நீங்க எதுக்கு இது ஒரு 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 அட்வொகேட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறீங்க? ஒரு நார்மல் மனுஷனா பாருங்க. இப்போ உங்களை யாரோ கத்தியில குத்திட்டாங்க, அதை பிரச்சனை தான் பண்ணிருப்பான்னு நம்ம துளசி போய் சண்டை போட்டிருக்கா. சண்டை போட்டிருக்கும் போதுதான் சண்டை போட போயிருக்கா. சொல்லுங்க, போய் சண்டை போட்டிருக்கா, கலாட்டா பண்ணிருக்கா. கலாட்டா பண்ண போய் கல்யாணமா? கலாட்டா கல்யாணமா? என்ன கொஞ்சம் பேச விடுங்க. பேசுங்க. இல்லைங்க, துளசி அங்கே போய் சண்டை போட்டிருக்கா, கத்தி இருக்கா, ஏன் இப்படி பண்ணான்னு கேட்டிருக்கா. ஆனா அதுக்கு பிரச்சனை எனக்கும் இதுக்கும் இந்த சம்மந்தம் கிடையாது, நான் இதை பண்ணல அப்படின்னு தெளிவா அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லி அவளுக்கு புரிய வச்சிருக்காரு. அந்த ஹரிச்சந்திர மகாராஜா சொன்ன உடனே இந்த அப்பாவை பொண்ணு நம்பி உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அப்படியே வினோத் வினோத் வினோத், இது பாருங்க, இது கோர்ட் கிடையாது. இப்படி நீங்க என்ன கிராஸ் கொஸ்டின் பண்ணீங்கன்னா நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். சரி, ஓகே, நான் பேசல, நீங்களே பேசுங்க. பாருங்க நான் என்ன சொல்றேன். இல்லைங்க, பிரச்சனை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவர் பழைய மாதிரிலாம் இல்லை, அவர் மாறிட்டாரு. துளசி மேலே அவர் எவ்வளோ காதல் வச்சிருக்காரு, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு ஒரு தெளிவாக ஒரு தீர்மானமாக சொல்லியிருக்காரு. அப்படியே அவர் தீர்மானமா சொன்ன உடனே இந்த பொண்ணு உடனே அதை நம்பி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா, அதானே?